சீப்பு செந்தில், அண்டா செந்தில் என அடைமொழியோடு அழைக்கப்பட்ட திமுக ஆதரவாளர் செந்தில்வேல் நேற்று இரவு அமைச்சர் சேகர்பாபுவின் கூலிப்படை ஆதரவோடு ரவுடி செந்திலாக அவதாரம் எடுத்திருக்கிறார். இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தவங்க வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். நாங்க எந்த விதத்திலையும் அராஜக போக்கையோ அல்லது ஆணவ போக்கையோ இதை பேசல. நின்று முறையாக ஒழுங்காக நின்று முழக்கமிட்டு எங்களுடைய பலத்தை இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனோ, இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். இனி பாஜக காரங்களோ தாவேக்காவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு, ஊடகங்களில் மூத்த பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் திமுகவிற்கு ஆதரவாக தர்க்கம் செய்வதாக நினைத்து சதா தற்குறித்தனமாக பேசி வந்த செந்தில்வேல் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்திருக்கிறார். திமுக எனும் தீய சக்தியையும் கருணாநிதி குடும்பத்தின் ஊழல்களை, ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துச் சொல்லும் எதிர் தரப்பினர் மீது இதுவரை அவதூறு பரப்பி வந்தவர் இப்போது சேகர்பாபுவின் அடியாட்களை வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்த துணிந்திருக்கிறார். இதற்கு ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை, அமைச்சர் சேகர்பாபு உறுதுணையாக செயல்பட்டுள்ளனர். பாஜக நிர்வாகிகளை எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க. என்னையும் மற்ற நிர்வாகிகள் கொண்டாந்து தனியா ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை எல்லாருமே திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபல தொலைக்காட்சி நடத்திய விவாத நிகழ்ச்சியில் பாஜக தொண்டர்களுக்கும் செந்தில்வேலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. உடனே சேகர்பாபுவின் அடியாட்களை நிகழ்ச்சி நடத்தும் இடத்திற்கு அழைத்து வந்த செந்தில்வேல் நிகழ்ச்சி முடியும் வரை காத்திருந்திருக்கிறார். ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் என நியாயம் கேட்டு போராடும் மக்கள் சேவகர்களை தேடி தேடி விரட்டி விரட்டி கைது செய்யும் காவல்துறை செந்தில்வேலுடன் நின்ற திமுக ரவுடி கும்பலை கலைக்கவே இல்லை. காரணம், அந்த கும்பலை அனுப்பியது சேகர்பாபு. சேகர்பாபு அமைச்சரா இல்லை செந்தில்வேல் போன்றோருக்கு அடியாட்களை சப்ளை செய்யும் ரவுடியா என்கிற கேள்வி எழுகிறது. ரவுடிசத்தை ஊக்குவிப்பதுதான் காவல்துறையின் பணியா? திமுக என்ன ரவுடித்தனம் செய்தாலும் ஆதரிக்குமா ஸ்டாலினின் ஏவல் துறை என்கிற கேள்வியும் எழுகிறது. வீடியோ வெளியிட்டு சீன் போட்ட செந்தில்வேல் நிகழ்ச்சி முடிந்ததும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். யார் இந்த செந்தில்வேல்? எப்படி இவருக்கு இந்த துணிச்சல் வந்தது? எல்லாம் திமுக எனும் தீய சக்தி கொடுக்கும் தைரியம்தான். அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்து ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரனுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அதுவும் திமுக எனும் தீய சக்தியால் தான். ஜாஃபர் சாதிக்கிற்கு போதைப் பொருள் விற்கும் துணிச்சல் எங்கிருந்து வந்தது? அதுவும் தீய சக்தி திமுகவால் தான். இங்கு சட்டம் ஒழுங்கு சீரழிய காரணம் வேறு யாரும் இல்லை, ஆட்சியில் இருக்கும் தீய சக்தி திமுக தான். ரவுடிசத்தை கட்டவிழ்த்து விடுவதும் திமுக தான். ரவுடிசம் செய்யும் செந்தில்வேல் போன்ற ஆதரவாளர்களை அழைத்து விவாதம் என்கிற பெயரில் சதா அதிமுகவை பலவீனப்படுத்தும் சில ஊடகங்கள் இவர்களின் உண்மை முகத்தை உணர வேண்டும். ரவுடிசம் செய்யும் நபர்களை அழைத்து வந்து விவாதிப்பதுதான் ஊடக தர்மமா? இத்தகைய நபர்களுக்கு துணிச்சல் வர காரணமே இதை பேச மறுத்து ஊமையாயிருக்கும் ஊடகங்கள். ரவுடிசம் செய்யும் திமுகவை, ரவுடிகளை மேய்க்கும் சேகர்பாபுவையும், அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்த ஸ்டாலினையும் மட்டுமல்ல, இத்தகைய ரவுடிசத்தை ஆதரிக்கும் ஊடக உடன்பிறப்புகளையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். திமுகவில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற துணிச்சலோடு வலம் வரும் ரவுடிகளுக்கு 2026 பாடம் புகட்டி அமைதியான தமிழகம் அமைய உறுதி ஏற்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.